கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த செய்தி வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் ஆரம்பமாக ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஜெப வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த நாளின் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராலே ஆண்டவரை அடியனுக்கு கொடுக்கப்பட கிருபை செய்யுங்க. கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வசனங்கள், வார்த்தைகள் அடியனுடைய வாயிலிருந்து புறப்பட கிருபை செய்யுங்க. ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 69 அதிகாரம் 65 வசனம், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறது. பூமியை விசாரிக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், பூமியில் வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பது, விசாரிப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனக்கு யாராவது ஒரு நல்ல உதவி செய்ய மாட்டார்களா, அல்லது ஆறுதலான ஒரு வார்த்தையை கூற மாட்டார்களா என்று ஏங்குகின்ற தருணங்கள் ஏராளம் உண்டு. இந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து காணப்படுவார்கள், எப்பொழுதெல்லாம் கவலையோடு இருப்பார்கள், எப்பொழுதெல்லாம் அவர்கள் மனக்கசந்து இன்னும் சிலர் அழுது கொண்டு இருப்பார்கள் என்றால், தொடர் தோல்விகளை சந்திக்கும் போது, மீள முடியாத பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், விடுதலை எனக்கு கிடைக்காதா, உதவி செய்வதற்கு ஒருவர் உண்டா, கிடையாதா, என் தேவன் எனக்கு உதவி செய்வாரா என்கிற ஒரு போராட்டமான மனநிலையிலே இருப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த பண கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய செயல்களிலே எனக்கு அருமையான செயல்பாடு நிகழுமா, நிகழாதா, எனக்கு உதவி செய்வார் யார் உண்டு அப்படின்னு சொல்லி ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகள் அருகிலும் நம்முடைய தேவன் வந்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். நான் உன்னை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியை விசாரிக்கிற நம்முடைய தேவன், அதற்கு நீர் பாய்ச்சுகிற நம்முடைய தேவன், விளைச்சலை உருவாக்குகிற நம்முடைய தேவன், விளைச்சலை கொடுக்கிற நம்முடைய தேவன், இதன் நிமித்தமாக பலனை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்மீது அவருடைய கரிசனை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று யோசித்து பார்த்தோமானால் நம்முடைய கவலைகள் எல்லாமே மறந்து போய்விடும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நம்முடைய தேவனை நாம் தியானித்தோமானால் நம்முடைய கவலைகளை மறந்து போய்விடும். வேதத்தை வாசித்து வாசித்து தேவனை தியானிக்க தேவன் நம்மீது கொண்டிருக்கிற அன்பு பெருகி கொண்டே இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அநேகர் இதை சரியாக வேதம் வாசிக்காதபடி ஏதோ அவசரத்திற்கு வேத வசனங்களை புரட்டிவிட்டு ஓடி விடுகிறதுனாலே அவர்கள் கவலைப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாகவே வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டு செல்கின்றார்கள். இது ஒரு வீணான ஒரு வாழ்வு. தேவன் நம்மீது பிரியமாக இருக்கிற ஆண்டவர், நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் பவுல் அப்போஸ்தலன் அருமையாக அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு அருமையாக சொல்லுகிறார். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர், ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிற ஆண்டவர். அவன் பாவம் செய்திருந்தாலும் சரிதான், பாவம் செய்யாட்டாலும் சரிதான், ஒவ்வொரு மீதும் அவருக்கு ஒரு கரிசனை இருக்கிறது. குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும், ஏற்ற காலங்கள் வரைக்கும் அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். திருத்தவே முடியாது அப்படின்னு சொன்னால் கைவிட்டு விடுவார். நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேணும். இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர்
அவர் கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை சரியாக நம்ம பயன்படுத்தாதபடி தேவனை நாம் புறக்கணித்தோமானால் தேவன் நம்மை புறக்கணித்து விடுவார். அதனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய முகத்தை பார்ப்பது அவசியம். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு நம்ம பேசணும், ஆண்டவரை தியானிக்கணும். நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரோடு கூட தனிமையில் இருக்க நம்ம ஆசைப்பட வேணும். அப்படி ஆசைப்பட்டோமானா தேவன் நம்மை விசாரிப்பதிலே நமக்கு பலன் கிடைக்கும், நமக்கு கிருபை கிடைக்கும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நல்ல நீடிய பொறுமையோடு கூட நம்ம வாழ்வோம். இல்லை, இந்த உலகத்தில் நம்ம சிறந்திருக்க பண்ணுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. நீங்கள் தூக்கி சுமக்காதீங்க. நீங்கள் தூக்கி சுமப்பதினால, நீங்களோ நானோ நம்முடைய கவலைகளை தூக்கி சுமப்பதினால எந்த பயனும் இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது வேதம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன காரியம் அப்படி சொன்னால், இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்து, இல்லையா, மனிதனாய் பிறந்து அநேக காரியங்களை நமக்கு போதித்தார். மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அநேக 3.5 ஆண்டுகள், இல்லையா, நம்மோடு கூட இருந்து நிறைய போதனைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஊமைகளாக நம்மோடு கூட பேசினார். பேசுகிற அந்த வார்த்தையில், இல்லையா, நம்முடைய வாழ்வின் முடிவில் நம்ம எங்கே போனோம் சொல்லி அவர் வந்து ஒரு எய்ம் வச்சுருந்தார் தெரியுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். அதான் அவருடைய வார்த்தையினுடைய அந்த முடிவு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும், இல்லையா? இது ஒரு இளைஞனுடைய ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட வந்து. ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஏன்? அவர் பேசுவார், இல்லையா, வியாதியஸ்தனை கண்ட விசாரித்து அவனுக்கு சுகத்தை கொடுப்பார். இல்லை, விசாரிக்காமல் அவன் வந்து கேட்டால் அவனை விசாரித்து அவனுக்கு சுகம் கொடுப்பார். பிசாசு பிடிச்சிருந்தா பக்கத்தில் போய், இல்லையா, அந்த பிசாசை விரட்டுவார். இது ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த செயல்பாடு இருக்க பாருங்கள். நீங்கள் அதை கவனிச்சிங்க, நான் கவனமாக வாசித்தீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கவலைகளை நீங்கள் தூக்கி சுமக்க மாட்டீங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் இயேசுனுடைய பாதப்படியில் வச்சுட்டு கடந்து போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கவலை உங்கள் பின்னால் வராது. அது உங்களுக்கு சுமையாகவே தெரியாது, என்றோ முடிந்து போயிருக்கும். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் ஆண்டவரோடு கூட நிறைய காரியங்கள் குறித்து நான் பேசியிருக்கேன். பார்த்துக்கங்க, சில காரியங்கள், சில பிரச்சனைகள் என்னால் சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையாக உட்கார்ந்துட்டுருக்கோம். என் ஆண்டவர்கிட்ட நான் கருத்தாக நான் பேசிட்டு நான் கடந்து போயிட்டேன்னா அந்த பிரச்சனை மாறி இருக்காரு. பார்த்துடுங்க, அந்த உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில், இல்லையா, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா? நான் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே நடக்கும். காலையில் எழுந்தாலும் சரிதான், பகல் முழுவதும் வேலை செய்தாலும் சரிதான், இரவில் தூங்கும்போதுனாலும் சரிதான், தூக்கத்திற்கு முன்னால் ஆனாலும் சரிதான், அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது ஆனாலும் சரிதான், ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம். இல்லையா? துதிகள் துதிக்க 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 கிருபையும் பெருகிக்கிட்டே இருக்கும். பார்த்துடுங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட வந்துக்கிட்டே இருக்கும். இல்லையா? அந்த பிரச்சனைகள் சுவடு தெரியாமல் அழிந்து போய்விடும், மறைந்து போய்விடும். தேவன் உன்னதமான தேவன், வாக்கு மாறாத ஆண்டவர். உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லிடுங்க. இல்லையா? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். எவ்வளவு அருமையான அந்த பேதுரு அப்போஸ்தலனுடைய அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறாரு. பார்த்துடுங்க, கவலையெல்லாம் வச்சுருங்க. வியாதி இருக்கா? சுமக்க முடியலையா? கஷ்டமா? நிறைய பணச்செலவா? இல்லையா? ஒரு சின்ன பணச்செலவு பண்ணும்போதே நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஜெபிச்சு பண்ணுங்க. அந்த வியாதி இல்லாமல் மறைஞ்சு போய்விடுங்க. ஆமாம், அநேகர் ஜெபிக்காமலே தன்னுடைய செல்வத்தை நம்பி பணத்தை செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முடியலை அப்படி சொன்ன பிறகு ஆண்டவர்கிட்ட போவாங்க. ஆண்டவர் அதை காட்டிலும் ஆரம்பத்திலேயே இயேசுனுடைய முகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமானா, நம்முடைய ஆண்டவரோடு கூட நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமானா, ஒரு சின்ன செலவிலேயே நமக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்துருவார். ஏன்? இவர் விசாரிக்கிற ஆண்டவர். யார் ஒரு மனிதனை விசாரிப்பா? ஒரு கரிசனை இருக்குமானா விசாரிப்பான், ஒரு வாஞ்சை இருக்குமானா விசாரிப்பான், ஒரு அன்பு இருக்குமானா விசாரிப்பான். இல்லையா?
நம்முடைய தேவனுக்கு நம் மீது அன்பு உண்டுங்க, வாஞ்சை உண்டு, கரிசனை உண்டு. என் பிள்ளையை நான் எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை உண்டு, ஒரு வைராக்கியம் உண்டாங்க. அதனால் சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது ஆண்டவரோடு கூட நம்ம பேசுவோம். மனுஷங்கிட்ட பேசி நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் நமக்கு கிடைக்காது. ஆண்டவரோடு நீங்கள் பேசி பாருங்கள், நிறைய விடுதலை கிடைக்கும். யார் யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட வந்தாங்களோ, ஆண்டவரோடு கூட பேசினாங்களோ, ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களோ, எல்லாருக்கும் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் விடுதலையின் நாயகன் அவர் இல்லையா? அவர் உலக மீட்பர், உலக ரட்சகர். அவர் பேரே அதுதான் இல்லையா? இம்மானுவேல், அவருடைய பேர் இம்மானுவேல். தேவன் நம் மீது அவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு கவலையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஒரு காரியம் நடக்கலையா, ஒரு ஆஃபீஸு போகணுமா, நடக்கலையா, அந்த அலுவலர் நம்ம மீது கோபமாக இருக்கிறாரா, எரிச்சல் படுகிறாரா, அவருடைய வேலையில் அவர் கோபமாக இருப்பார். நம்ம மீது அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கோபமும் கிடையாது. அவருடைய வேலையில், பணி சுமையில் இல்லையா, அவர் நம்ம மீது ஒரு எரிச்சலை காமிச்சிருப்பார், அவ்வளோதான். ஸோ இந்த அலுவலகத்துக்கு போனால் இவர் எம்எல்ஏ எரிச்சலாக தான் இருப்பார், அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட பேசிவிட்டு அடுத்த நாள் போங்க, உங்களுடைய காரியங்களை எல்லாம் லகுவாக்கி கொடுப்பார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உள்ளம் இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்குது. அது ஆண்டவர் கொடுத்த உள்ளம். நீங்கள் ஆண்டவரை நம்பி போனால் உங்களுக்கு லகுவாக அந்த காரியம் உங்களுக்கு முடிஞ்சிடும். பிள்ளையோட திருமண வாழ்வா வரனே கிடைக்கலையா, அப்படியே காலம் கடந்துக்கிட்டே போய்கொண்டு இருக்கிறதா, பிள்ளைகள் வீட்டில் கஷ்டப்படுறாங்களா, கவலைப்படுகிறாங்களா, கோபப்படுறாங்களா, எரிச்சல் படுகிறார்களா, பெற்றோரோடு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. கவலை இருக்கும், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படிலாம் கவலை இருக்கும். அந்த கவலை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். மனுஷன்கிட்ட சொல்லுறதை கடையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நிறைய பேர் இல்லையா ஃபோனில் பேசுகிறாங்க, எனக்கு அப்படி கவலை இருக்குது, இப்படி கவலை இருக்குது, பிள்ளைங்களாம் இப்படி இருக்காங்க, எதுவுமே நடக்க மாட்டாங்க. ஆமாம், மனுஷன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், உதவி கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காலையிலேயே எந்திரிச்சு நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? அதுக்காக நீங்களே ஜெபிக்கல அப்படிலாம் சொல்ல வரவே மாட்டேன். அநேக பிள்ளைகள், எங்களை காட்டிலும் ஜெபிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, தேவனோடு கூட வாஞ்சியை பேசுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தியானிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். தேவனோடு கூட பேச நமக்கு அவர் கிருபையாய் நமக்கு இறங்கி வருகிறார், நம்மோடு கூட வருகிறாருங்க. அவர் தான் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கேயாவது நீங்கள் போகும்போது இந்த காரியம் இதுவரை எனக்கு நடக்கலை, ஆண்டவர் என் கூட வாங்க, ஆண்டவர் இப்படி சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டுருங்க. அங்கே நீங்கள் போகும்போது, அந்த அலுவலகத்துக்கு போகும்போது உங்களுடைய காரியங்களெல்லாம் ஈஸியாக லகுவாக நடந்து கொண்டே இருக்கும். ஏன்? உங்களுக்கு முன்னாடி போய் ஆண்டவர் அந்த அலுவலகத்துக்கு போய் உங்களுக்காக பேசிகிட்டே இருப்பார் இல்லையா? உங்களுக்கு சாதகமான நபர்களை அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அவருடைய மனதிலே உங்களை காணும்போது ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் உருவாகும். சந்தோஷம் உருவாகும்போது என்ன ஆகும்? காரியங்கள் நடக்கும். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு வாஞ்சையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். லூக்கா 24 அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். ஏன் மனுஷனாக வந்தார்? மனுஷர்களுக்கு அநேக காரியங்களை நானே போதிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இல்லையா? அதுபோல் அநேக பிள்ளைகளை கொண்டு அவர் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய இருப்பை அவர் பலப்படுத்தி கொண்டே வந்தார். நோவாவுடைய காலம் அது கடந்து போச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய காலம், அந்த காலமும் கடந்து போச்சு. ஆனால் மக்கள் ஆண்டவரை மறந்துட்டாங்க. இன்றைக்குங்க நிறைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் மறந்துடுறாங்க இல்லையா? ஒன்று, ஒரே கவலையிலே அலைஞ்சிட்டு இருப்பாங்க, கவலையிலே இருப்பாங்க. அந்த கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் பின்னால் வச்சுருப்பாங்க. இல்லை, கவலையை பின்னால் வச்சுட்டு ஆண்டவர் முன்னால் வைங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அப்படி பின்னால் தள்ளிடுங்க, புறந்தள்ளிடுங்க, ஆண்டவரை முன்னால் வைங்க. ஆமாம், ஆண்டவரை தான் முன்னால் வைக்கணும். பிரச்சனையை முன்னால் தூக்கி வைக்கக்கூடாது. முன்னால் தூக்கி வச்சிங்கன்னா ஆண்டவரை நீங்கள் மறந்துடுவீங்க, பிரச்சனையில் கண்டு அமிழ்ந்து போயிடுவீங்க. சரி, நான் ஆண்டவர்கிட்ட நான் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு நான் இனி பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவேன். அதெல்லாம் கிடையாது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்லி உங்களுக்கு முன்னாக நடந்து சென்று கொண்டே இருக்கிற. எப்போல்லாம் நடப்பார்? ஜீவகாலம் முழுவதும் நடப்பார். நேற்று நடந்திருக்கிறாரா? இன்றைக்கும் நடப்பார், நாளைக்கும் நடப்பார். ஏன்? அவர்
வாக்கு மாறாத ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவருடைய வேலையே என்ன இல்லையா? அவரை துதிக்கிற இல்லையா, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக நடப்பது இல்லையா? அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அவர் கவலைப்படுறார், நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவர் சிரிக்கிறார், நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லையா உங்களுக்கு ஒரு ஆனந்த கழிப்பு உண்டாக்குவதற்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் உன்னதமான கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உருவாக்கிய படைத்த கர்த்தர். அப்போ நம்ம என்ன கேட்டாலும் செய்ய ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இல்லையா நம்ம பாவத்திலே இருந்துட்டோமானா நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவைகளை நாம் என்ன செய்யணும்? ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். யாரை எண்ணி போய்கொண்டே இருக்கணும்? ஆண்டவரை தான். அவரை உங்களை விசாரிக்கிறவர். இந்த லூக்கா 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். 30 ஆண்டுகளை பற்றி நிறைய சொல்லப்படலை. 12ஆம் வயசில் ஒரு சின்ன காரியம் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்கிறார்? அவர் ஞானஸ்தானம் வாங்குறாரு இல்லையா, வெளியே வர்றாரு, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறாரு, சோதிக்கப்படுகிறார் பிசாசினாலே இல்லையா. வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம், இந்த பரிசுத்த வேதாகமோ நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த காரியங்களை சொல்லி நம்ம பிசாசை நம்முடைய எல்கையை விட்டு விரட்டுறோமா? விரட்டலையா? விரட்டலை அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை விரட்டிட்டோன்னு அர்த்தம்? தேவனை விரட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். பிசாசை விரட்டாதவன் தேவனை விரட்டுகிறான். பிசாசை விரட்டுகிறவன் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்போ நாம் அவரவர் புரிந்து கொள்ளலாம். என்னுடைய எல்கையில் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காரா? பிசாசு இருக்காரா? ரெண்டே காரியம்தான். பிசாசை விரட்டிட்டிங்கன்னா ஆண்டவர் அழகாக உள்ள வந்துடும். இதோ வாசல் பட நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் தேவன் உள்ளே பிரபாசிப்பார், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படி சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான அந்த வாக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் உள்ளே நம்மோடு கூட வந்து நம்மோடு கூட பேச, நம்மோடு கூட விழாவ நம்மோடு கூட தங்கியிருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவர் பரிசுத்தமான தேவன். பார்த்துடுங்க, அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கும். அவர் வந்துட்டாலே சந்தோஷமாக இருக்கும். அப்போது எந்த நேரம் எடுத்தாலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முன்னிறுத்தி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு முன்பாக செல்லுகிறவர். நம்ம ஆண்டவர் பின்னால் போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பின்னால் எப்போ நம்ம போகும் தெரியுமா? ஆண்டவர் பிரியமான காரியத்தை செய்துட்டா ஆண்டவர் பின்னால் போகும். இல்லைனா ஆண்டவர் பிரியமற்ற காரியத்தை செய்துட்டோம்னா யாருக்கு பின்னால் போயிட்டுருப்போம்? பிசாசுக்கு பின்னால் போயிட்டுருப்போம். பிசாசு என்ன செய்வான்? கொஞ்சம் இனிப்பு போட்டுக்குவான், நிறைய வருத்தங்களை தருவான், நிறைய பிரச்சனைகளை தருவான், நிறைய வியாதிகளை தருவான், நிறைய தோல்விகளை தருவான். நீங்கள் ஆண்டவர் பின்னாடி போய் பாருங்கள், வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஆனால் தொட்ட காரியங்கள் எல்லாம், எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக போய்கிட்டே இருக்கும். இவைகளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு நீங்கள் மகிழணும். எவைகளில் ஆண்டவருக்கு பின்னால் போகிற நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கிற சௌகரியங்களை நீங்கள் எண்ணி, வாய்ப்புகளை நீங்கள் எண்ணி, தாளந்துகளை எண்ணி தேவனுக்கு நன்றி சொல்லித்து தேவனுக்கு பின்னால் சென்று கொண்டே இருக்க வேணும். அமைதியாக செல்லும். ஒரே காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, அவருக்கு பின் செல்கிறோமா இல்லையா? அவருக்கு பின் செல்கிறோமா இல்லையா? எங்கேயா நீங்கள் நின்றாதீங்க. நின்னால் பிசாசு உங்களை வேட்டையாடிடுவான். ஆண்டவர் பின்னால் போங்க. இந்த பாருங்கள், எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. எந்த வேளையில்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாக வந்தார், சுவிசேஷத்தெல்லாம் சொன்னார் இல்லையா, சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த இரவில் இல்லையா, அந்த அந்த இரவில் என்ன செய்கிறாங்க பாருங்கள், 2 சீஷரும் இயேசுவை காணுமே, மரித்து போனாரே, அடக்கம் பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லி கவலையோடு எம்மாவூருக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன எனக்கு இருக்குது அப்படி சொல்லி எண்ணத்தோடு போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய கவலைகளை புரிந்து கொண்ட ஆண்டவர் அவளோடு கூட பின்தொடர்ந்து போய் அவளோட பேசிக்கிட்டே போயிருக்கிறார், பேசிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். அப்போ நிறைய விசாரிச்சிருப்பார் இல்லையா, எங்கே போயிட்டுருக்கீங்க, ஏன் எப்படி இருக்கீங்க, எல்லாம் பேசிக்கிட்டே போயிருப்பார். அந்த 2 பேர் மீது ஆண்டவருக்கு இருக்கிற அந்த கரிசனையை பார்த்தீங்களா? கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, அவங்க கூப்பிட்றாங்க, உள்ளே போகிறாரு இல்லை, அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்கிட்டிங்களா? கவலையோடு இருக்காங்க, நிறைய காரியங்களை பேசுகிறாங்க. இந்த அவங்களுடைய இல்லத்துக்கு போகிறாங்க. இயேசு அப்புறம் போகிறவர் போல் காணப்படுறாரு. வாங்க எங்களோடு கூட தங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாரு.
இல்லை இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு, அப்போல்லாம் எடுத்து வச்சாச்சு. பிட்டு கொடுக்கும்போது, அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது எப்போ பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் வேறு எந்த நேரத்திலும் இயேசு தான் நம்மோட கூட வருகிறார் என்று அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அந்த நம்முடைய அந்த அடையாளம். இதுதான் உடனே நமக்கு எல்லாம் தெரியும். எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு தான் வருகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? பரிசுத்த ஆவியினாலே முழுமையாய் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்வார்கள். இதை இல்லையானா நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் நம்மால் வாய் விட்டு அழும்படியான ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த கவலை எல்லாம் போயிருங்க. உள்ள மனசில் அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்கும். உள்ள துள்ளிக்கிட்டே இருக்கும். துதிக்க 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 துள்ளி துள்ளி துதிக்கணும் போல தோணும். இது என்ன அனுபவம் தெரியுமா? இப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலைமைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் வரணும், எல்லாருமே வரணும். ஆண்டவர் நம்ம இது அவ்வளவு அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறார். இப்போ இந்த கவலையெல்லாம் மறந்துடும். நாளைக்கு அடுத்த காரியத்தை சொல்லி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அண்ணாள் அப்படி தானே செய்தார். கோயிலில் போய் ஜெபிச்சா, அழுது 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 ஜெபிச்சா இல்லையா? குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு அழுது ஜெபித்தாள். ஆனால் ஏலி வந்து பேசின பேச்சுக்கு அவள் கொடுத்த அந்த பதில் பார்த்தீங்களா? அதன் பிறகு அவள் அழவே இல்லை, துக்க முகமாய் இருந்ததே இல்லை. இப்போ என்ன நடந்துச்சு பாருங்கள். ஒரு வருஷத்தில் சாமுவேல் அவளுக்கு குமாரனாக கொடுக்கப்பட்டான். சாமுவேல் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி உலகத்தில் இல்லையா கொடுக்கப்படுவதற்கு அன்னாள் செய்த காரியம் என்ன? ஒரு நாள் ஆலயத்துக்கு போய் துக்க முகத்தோடு இல்லையா அவரிடத்துல அழுது ஜெபித்த ஒரு நாள் ப்ரேயர் தான். ஆனால் அதுக்கு முந்தைய எத்தனை நாள் அழுதுருப்பா? கொடுத்தாரா? ஒரு நாள். அப்போ நம்முடைய ஜெபம், ஆலயத்துக்கு போய் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கருத்தாக இருக்கணும். கருத்தாக இருக்கணும். நம்பிக்கை, விசுவாசம். அவிசுவாசம் கொஞ்சம் கூட அவர் ஆண்டவர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டார் அந்த கேள்வியே கிடையாது. எனக்கு செய்வார், எனக்கு செய்தே ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இந்த விசுவாசம் இருக்கும்போது தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட்டார். எப்போ? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவள் ஜெபித்ததினாலே. எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? சாமுவேல் எவ்வளோ பெரிய ஈவு தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய பொறுப்பை தேவன் சாமுவேலுக்கு கொடுத்திருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசிங்க சாமுவேல் தீர்க்கதரிசியாக உருவாகுவதற்கு காரணம் என்ன? அந்நாள் எத்தனை நாள் அழுதுருப்பா அந்த பிள்ளைக்காக. தேவன் அவளுக்கு அதுக்கு பிறகு பிள்ளைகள் கொடுக்குறாரு இல்லையா? அவளுடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷமாக்கிட்டார். ஆனால் சாமுவேலால் செய்த காரியங்கள் மிகப்பெரிய காரியங்கள். அப்போது பெற்றோர் தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அழும்போது அந்த பிற்கால ஒரு சந்ததி இருக்குது பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, உயர்த்தப்படுகின்ற சந்ததி. தேவன் நம்முடைய சந்ததியை உயர்த்துவதற்கு காரணம் யார் தெரியுமா? பெற்றோர் தான். பெற்றோருடைய தீராத அந்த ஜெபத்தினால நல்ல பிள்ளைகள், நல்ல ஒரு சந்ததி இல்லை உருவாகும். பெற்றோருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுலாம் என்னால் இனி முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன வாழ்ந்து நான் என்ன பயன் இருக்கு அந்த வார்த்தையெல்லாம் பெரியவங்க வாயிலிருந்து வரவே கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்தை, அந்த தாளந்து நாட்களை நாம் சரியாக பயன்படுத்த வேணும். அப்போ அது முதல்ல இருந்தே நம்ம ஜெபிச்சோம்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஜெபத்திலே நீங்கள் இருங்க, தங்கி இருங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட இருங்க. ஏன்? அவர் உங்களை விசாரிக்கிறார். நீங்கள் எப்பெல்லாம் கவலைப்படுகின்றீர்களோ அப்பொழுது தான் பக்கத்தில் வந்து உங்களை விசாரிப்பார். அதை நான் ஆண்டவரே நீர் என்னோடு கூட வந்து என்னை விசாரிக்கிறது நான் புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு கேளுங்க. அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை தேவன் உங்களுக்கு தருவார். நீர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நான் புரிந்து கொள்ள வேணும் ஆண்டவரே, உண்மை நான் உணர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த உணர்வையும் உங்களுக்கு கொடுப்பார். அவர் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல இல்லையா, உங்களை செயல்படுத்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் செயல்படுத்துகிற ஆண்டவர். அந்த எம்மோவார் சீஷர்களுக்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உடன் இருப்பு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? என்னுடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷம். அதே சந்தோஷம் நம்மளும் வாங்கணுமா வேண்டாமா? அந்த சந்தோஷத்தை நாம பெற வேணும்.
இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாமெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு காரணம் என்ன? யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான். நம்முடைய சந்ததிகளை உருவாக்குவது நம்முடைய ஆண்டவர் தான். முன்னோர்களை உருவாக்கி நமக்கு தந்தது நம்முடைய ஆண்டவர் தான். சந்தோஷமாக இருங்க. எந்த கவலையில் நீங்கள் கவலையே படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. கவலைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, இல்லையா? அவர் உங்களை விசாரித்து அந்த கவலைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கிற ஆண்டவர். அந்த வல்லமை அவர்கிட்ட இருக்குது. எந்த காரியத்திலும், இல்லையா, அவரால் இயலாத, தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று தேவன் கேட்கிற ஆண்டவர். தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, என்னால் கூடாத காரியம் உண்டு நினைக்கியா? இல்லையே. நினைக்கிறேன், நான் நினைக்கிற ஆண்டவர் அப்படி சொல்லிட்டோமானா அது உங்களுடைய அவிசுவாசத்தினுடைய அந்த அளவீடு இல்லை ஆண்டவரே, இல்லையா? அந்த வல்லமை உமக்கு உண்டு அப்படிங்கிற வார்த்தை சத்தமாக இயேசுவோடு சொல்லுங்கள், தேவனோடு சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருப்பார். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், இல்லை? அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருந்தால் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்குது. நடக்கும்போது சமூகம் முன்பாக செல்லும். பின்னாலே காக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், இல்லையா? அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல ஜெப வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. கேட்ட கொடுக்கப்பட்ட செய்திக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத கிருபையினாலே செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், கவலைகளை மறக்கும்படியாய் நல்ல தருணங்களை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவர். உமக்கு பிரியமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்கக்கூடிய நல்ல ஒரு தீர்மானத்தை இன்று எடுத்து ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.